அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக, ஆண்டவரை நாம் துதித்து பாடுவதற்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பிற்காக எல்லாரும் சேர்ந்து ஒரு 3 தடவை அவர்களும் மகா சத்தமிட்டு, யாரும் 10,000 தூதர்கள், 1000 தூதர்கள், அவர்களும் மகா சத்தமிட்டு ஆண்டவரை துதித்து பாடினார்கள். ஆண்டவருக்குரிய மகிமையை செலுத்தினார்கள், கனத்தை செலுத்தினார்கள். நம்ம 3 தடவை எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா என்று சொல்லுவோமா? சத்தமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், ஆண்டவரை துதித்து பாடும்போது இந்த பாடல்கள் ஆண்டவரை பத்தி என்ன சொல்லுது? இன்னைக்கு நீங்க சொன்ன வசனம் அதுதான். பாடல்களுக்குள்ள ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தும் போது வல்லமை இருக்கிறது. அவருடைய ஐஸ்வர்யத்தை பத்தி சொல்றோம், அவருடைய ஞானத்தை பத்தி சொல்றோம், அவருடைய பலத்தை பத்தி சொல்லுகிறோம், அவருடைய கனத்தை பத்தி சொல்லுகிறோம், மகிமையை, ஸ்தோத்திரத்தை பத்தி நாம் சொல்லுகிறோம். எல்லாவற்றையும் அவர் ஒருவருக்கே நாம் செலுத்துகிறோம். ஏனென்றால் சங்கீதங்கள், இந்த பாடல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரிய பாடல்களாக இருந்தது. சங்கீதங்கள் வாக்குறுதியுடைய பாடல்களாய் இருந்தது. இந்த சங்கீதங்கள் வேதனைகளின் மத்தியிலும், மகிழ்ச்சிகளின் மத்தியிலும், ஏக்கங்களின் மத்தியிலும் பாடப்பட்டது. நாம் ஒரு பாடலை பாடும்போது வேதனையின் மத்தியிலும் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுது நம்மை திடப்படுத்துவார். நாம் ஆண்டவரை துதித்து பாடும்போது நம்மளுடைய ஏக்கங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். இங்க நம்ம பார்க்கிறோம், அவர்கள் மகா சத்தமிடுகிறார்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்தை வாசித்துட்டே வரும் பொழுது 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் ஆண்டவருக்கு கொடுத்த மகிமையை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு பகுதியில, சுவிசேஷ வேத பாடம் வாசிக்க கேட்ட பகுதியில ஆண்டவர் இந்த திருச்சபையில உலாவி கொண்டு இருக்கிறார் என்று நம்புகிறோம். என்னுடைய வீடு சகல ஜாதியாருக்கும் ஜெப வீடாகும் என்று எழுதியிருக்கிறது. அதை நீங்கள் கள்ளர் குகையாக்கினீர்கள், அதை வியாபார ஸ்தலமாய் மாற்றினீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வீடு அவருக்கு மகிமையை செலுத்துகிற வீடு, இந்த வீடு அவருடைய கனத்தை செலுத்துகிற வீடு. ஆகையால் அவருக்கு கனத்தை கொடுத்து நாம் பாட வேண்டும். அவருக்கு எல்லா விதமான கனத்தை கொடு. அதனாலதான் 24 மூப்பர்களும் பணிந்து வணங்குகிறார்கள், 4 ஜீவன்களும் பணிந்து வணங்குகிறார்கள். துதித்து பாடும்போது ஒன்று யோசிக்கணும், என்னால பாட முடியலைனாலும் என் ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கிறேன், என் ஆண்டவருக்கு மகிமையை கொடுத்துட்டு இருக்கிறேன். வேற எங்கேயும் என்ன இருக்கக்கூடாது. ஏன்னா தூதர்கள் 10,000 தூதர்கள், 1000 தூதர்கள் மகா சத்தமிட்டு. ஏன் மகா சத்தமிடன்னு சொன்னா, சங்கீதத்துல வாசிக்கிறோம், 29வது சங்கீதத்துல அவருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது, அவருடைய சத்தம் வல்லமை உடையது, அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, அவருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்க செய்கிறது, அவருடைய சத்தம் பெண்மான்களை ஈனச் செய்கிறது. அப்ப அவருடைய சத்தத்திற்கு கனத்தை கொடுக்கணும், மகிமையை கொடுக்கணும். நம் சத்தத்தை, வாயை திறந்து பாடணும். அப்ப பாடும்போது என் தேவன் மகிமைப்படுகிறார், என் தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறோம். நம்ம எப்படி பாடுகிறோம் என்பதல்ல, எப்படி எந்த உள்ளத்தோடு கூட பாடுகிறோம் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். ஆகையால் நம்ம எல்லாரும் மகா சத்தமிட்டு அந்த வார்த்தையை சொல்ல போறோம். எல்லாரும் சொல்லுவோமா? மகிழ்விக்கும் மன்னாவை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திர இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தேவரின் சகலமும் செய்ய வல்லவர். ஆமென். யோபு தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றாரு, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எல்லாரும் சொல்லுவோமா? நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த மாதத்துல தேவரின் சகலமும் செய்ய வல்லவர். இந்த மாதத்துல அவருக்கு ஒப்பான தெய்வம் இல்லை. அவர் என்ன செய்வார் தெரியுமா? சகலத்தையும் நன்மையாக முடிப்பார். அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாட போகிறோம். உமக்கு ஒப்பான தெய்வம் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லி நம்ம பாடலாம்.
வல்லவர் வல்லவர் தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். நீர் வல்லவர் தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். நீர் வல்லவர் தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஆண்டவர் தரிசனத்தை தந்தவர். அவர் தவறாமல் செய்து முடிப்பார். சவால்களை நாம் ஜெயித்திடுவோம். சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் பாடுவோம். தரிசனம் தந்தவனீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவனே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமா? தரிசனம் தந்தவனீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவனீதானே. தேவனே நீ சகலம் செய்ய வல்லவர். நீர் வல்லவர் தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே நீ சகலம் செய்ய வல்லவர். அவன் வல்லவர் தேவனே உமக்கொப்பான தேவன் எல்லாம் சொல்லுவோமா? தடைகளை உடைப்பவர் நீதானே. தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் காற்றையும் கடந்திடுவேன். கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீதானே. தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் காற்றையும் கடந்திடுவேன். கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவனே நீ சகலம் செய்ய வல்லவர். நீர் வல்லவர் தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? எல்லாரும் எழுந்து நின்று சொல்லுவோமா? தேவனே நீ சகலம் செய்ய அவருக்கு கனத்தை கொடுத்து, அவருக்கு மகிமையை கொடுத்து எல்லாரும் தேவனே உமக்கொப்பான தேவன் தேவரீ. தேவனே நீ சகலம் செய்ய வல்லவர். ஆமென் வல்லவர் தேவனே உமக்கொப்பான தேவன் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லுவோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? Thank you வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நல்ல சத்தம் விட்டு சொல்லுவோம்.
உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? இங்கு வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களே, கர்த்தாவே, ஆமென், தேவர்களில் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் எல்லாரும் சத்தமாய் சொல்வோம். உமக்கு பாடுவர் யார்? முழு பலத்தோடு, உமக்கு பாடுவர் முழு இருதயத்தோடு, ஆமென். உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும், வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யா வல்லமை, வல்லமை, வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. நல்ல கரங்களை தட்டார். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினார். வல்லமை உண்டு, ஆமென், அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தார். உண்டு, 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 அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினார். பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினி. எல்லாரும் கேளுங்க. பொழிந்திடும், ஆமென், உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, ஆமென், உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் எல்லாரும் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. நல்ல நல்ல கரங்களை தட்டி அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை இந்த நேரத்துல அப்படியே நிரம்பி இருக்கும்படியாக எல்லாரும் வாய்களை விரிவாய் தர நல்ல சத்தமா ஆண்டவர் ஆராதிங்க. ஆண்டவரே, நீர் கனத்திற்கு பாத்திரர், நீர் மகிமைக்கு உரியவர், எல்லா வல்லமை உமக்கு உரியது சுவாமி என்று சொல்லி ஆண்டவருடைய சத்தம் சாதாரண சத்தம் கிடையாது. ஆண்டவருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உடையது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவமானது. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈடச் செய்யும். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்க செய்யும். அப்படிப்பட்ட சத்தத்தை உடைய ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் தூக்கி எறியப்பட்டு இருக்கலாம், உடைக்கப்பட்டு இருக்கலாம், நொறுக்கப்பட்டு இருக்கலாம். ஆனா நீங்க சுவாமி எங்க மத்தியில உலாவிக் கொண்டு இருக்கிறீங்க. 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிற தேவன் ரைட் நவ இந்த நேரத்தில் அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பரிசுத்த, 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 வல்லமை நிறைந்த ஆண்டவர். ஒருவேளை நாம் கூட பரிசுத்தத்திலிருந்து தவறி போயிருப்போம். என் தேவன் 100% பரிசுத்தத்திற்கு பாத்திரராயிருக்கிறார். அவருக்கு ஒப்பான தெய்வம் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. பேசாத கல் அவருக்கு ஒப்பாக இருக்க முடியுமா? நட்ட மரங்கள் அவருக்கு ஒப்பாக இருக்க முடியுமா? இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பான தெய்வம் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அறிக்கை செய்து வந்தவங்களாம்
என் தேவனை தவிர இந்த உலகத்துல ஒப்பான தெய்வம் யாரும் கிடையாது, எந்த மனிதர்கள் கிடையாதுன்னு சொல்றவங்கள நல்ல கரங்களை தட்டி, என் தேவனை தவிர இந்த உலகத்துல அவருக்கு ஒப்பான தெய்வம் இல்லை. அவர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். அவராலே நான் சவால்களை சந்திப்பேன். அவராலே உலகத்தில் ஜெயம் எடுப்பேன். அவராலே கடலையும் காற்றையும் கடப்பேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஏன்னா அவருடைய சத்தம் மட்டும் இல்ல, அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. பூமி இங்கு உலாவி கொண்டிருக்கிறது. இந்த துதி ஆராதனையில என்னை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, நீங்க நினைக்கலாம் என்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, நான் செய்கிற தவிர யாரும் பார்க்கல, நான் செய்யறத யாருக்குமே தெரியாது. கிடையாது. 2 கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. என் தேவனுடைய கண்கள், என் கண்கள். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஒவ்வொரு நாளும் தூக்கி எடுக்கிற கண்கள், புடமிடுகிற கண்கள், உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கண்கள். சங்கீதம் 29 கடைசி வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளுவார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆசீர்வதிப்பார். அப்ப நம்ம எல்லாரும் அழகான கண்கள் எங்களை கண்டதாலே நாங்கள் முடிந்ததென்று உயிர் வாழ்கிறோம் என்று சொல்லி இந்த மாதத்துல எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் உமலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எல்லாரும் 2 கரங்களை ஒன்றுமில்லாத என்னை நல்லா உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். இயேசுவே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமென். எங்களை நடத்துகிறீர், எங்களுக்கு ஜீவன் கொடுக்கிறீர், நாட்களை தருகிறீர், அதற்காக நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே. ஆமென். அனைவரும் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கின்ற நல்ல பிதாவே,
பரிசுத்த ஆவியானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, ஆதியும் அந்தமானவரே, எல்சடாய் உமக்கு தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருப்பதற்காக நன்றி. வானத்தின் பலகணிகளை திறந்து நமது சபையை ஆசீர்வதித்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் பெருகி நான் சிறுகி இந்த இடம் முழுவதும் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் இருப்பதற்காக நன்றி. எல்லா துதி கனம் பெருமையெல்லாம் கர்த்தருக்கு நல்ல பிதாவே, ஆமேன். முதலாவது தேவாதி தேவனுக்கு என் நன்றியினை சொல்லி, இங்கே மதுரை ராம்நாத் டயசிஸினுடைய குருத்துவா செயலர் அவர்களுக்கும் தலைமை குருமார் அவர்களுக்கும் என் வணக்கங்களை நான் இயேசுவின் நாமத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். செயலர் அவர்களுக்கும் இங்கே எங்களுடைய கிடியன்ஸினுடைய சவுத் கேம்ப் சார்பிலே என்னுடைய நன்றியினை இயேசுவின் நாமத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமில்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, கருக்குள்ள பட்டயமாக தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், கர்த்தரோ விளையச் செய்தார். நாங்கள் இந்த வேத புஸ்தகங்களை கல்லூரி, பள்ளிகள், சிறைச்சாலை, மருத்துவமனைகளிலே பகுதி நேரங்களிலே இந்த வேத வாக்கியங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பினை தேவன் கொடுத்திருப்பதற்காக கோடி நன்றியினை காணிக்கையாக்குகிறோம். பல உயிருள்ள சாட்சிகளை தேவன் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எங்களுக்கு தொடர்ந்து இந்த சபையிலே கொடுத்த அந்த வாய்ப்பிற்காக கோடி நன்றியினை காணிக்கையாக்குகிறோம். கடந்த வருடம் மட்டும் 7,36,00,000 வேத புத்தகங்களை கொடுக்க தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இந்திய தேசத்திலே 1,36,00,000 வேத புத்தகங்களும், தமிழகத்திலே 23,00,000 வேத புத்தகங்களையும் தேவன் கொடுப்பதற்கு பெரிய சிலாக்கியம் செய்தார். பல உயிருள்ள சாட்சிகள். எங்களுடைய கிடியன் மினிஸ்ட்ரி சவுத் கேம்ப்லேருந்து ஸ்டேட் சாப்ளின் அவர்கள் ஆனந்தகுமார் சவுத் கேம்ப்லேருந்து வந்த அத்தனை பேரையும் ஒரு நிமிடம் எழுந்துபடி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சயின்டிஸ்ட் அவங்க, எங்களுடைய மெட்ரோ லீடர் அன்பு பிரசிடென்ட் கிராஸ், அங்கே நண்பர் அத்தனை பேருக்கும் இயேசுவின் நாமத்திலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, கருக்குள்ள பட்டயமாக தேவன் வைத்திருக்கிறார். அமல்யா வெங்கடேஷ் இந்த பெண்மணி, அவளுடைய கணவர் ஒரு குடிகாரன், மனநோயாளி. அந்த குடும்பமே வறுமையிலே மிக வேதனையாக இருந்தது. 2 குழந்தைகள். அந்த அம்மா ஒரு முடிவெடுக்குது, நம்ம இனி உயிரோடு இருக்க வேண்டாம், எலி பாசானத்தை வாங்கி தற்கொலை செய்யலாம் என்று முடிவெடுக்கிறார்கள். முடிவெடுத்து அவங்க ஒரு சூசைட் நோட் எழுதுவதற்காக ஒரு பள்ளிக்கூடத்திலே கொடுத்து இந்த வேத புத்தகம் அவர்கள் கண்களிலே படுகிறது. அதை எடுத்து மத்தேயு 6:26 அவர்கள் கண்களிலே படுகிறது. ஆகாயத்து பறவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களிலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளுக்கும் பரமபிதா பிழை பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமானவள் அல்லவா. இந்த வார்த்தையை அந்த அம்மா படிச்சுட்டு இருக்கிறப்பயே ஆண்டவர் அந்த தற்கொலை ஆவியை தேவன் எடுக்கிறார். காக்கா குருவிக்கே இந்த தேவன் உதவி செய்கிறார்னு சொன்னான். எனக்கு இந்த ஆண்டவர் உண்மையுள்ள தேவன்னா என்னை காப்பாற்றுவார். அந்த அம்மா நினைச்ச சில நிமிடங்கள்லேயே அந்த அம்மாவனுடைய எண்ணங்களில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. உள்ள பல வார்த்தைகளை படித்து கொண்டு சூசைட் செய்வதை நிறுத்திவிட்டு சபைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு ஒழுங்காக போகிறார். ஆண்டவர் மிக அற்புதமாக அந்த சிசோபர்னியா என்ற அந்த கணவனுடைய மனநோயை தேவன் குணப்படுத்துகிறார். அவனுடைய குடி பழக்கத்தை முழுமையாக மாற்றுகிறார். இந்த அம்மாவுக்கு ஒரு சாதாரண வேலை கிடைக்கிறது, கூட்டக்கூடிய வேலை. அந்த வேலையை செய்து கொண்டு தொடர்ந்து தன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறார். தன் கணவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது.
ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி மேலே செல்லாமல் முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் எப்படி வழங்குகிறதோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் புறப்படும். அது ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது. God's word cannot be barren or fruitless. 1898 ஆரம்பிக்கப்பட்ட இந்த கனமான ஊழியத்திலே அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, இந்த வேத புஸ்தகம் மட்டும், என் புதிய ஏற்பாடு, கிடியன்ஸ் கொடுத்த இந்த புதிய ஏற்பாடு மட்டும் என் கையிலே கிடைக்கவில்லை என்று சொன்னால் நானும் என் பிள்ளைகளும் தற்கொலை செய்திருப்போம். இந்த வேத புஸ்தகம் உயிர் உள்ளது என்று சாட்சியை அவர்கள் வெள்ளூரிலே நடந்த கன்வென்ஷனிலே சொன்னார்கள். மார்ட்டின் லூதர் கிங் சொன்ன அந்த வார்த்தை, வேதம் உயிர் உள்ளது, அது என்னிடம் பேசும். அதற்கு கால்கள் உள்ளது, என்னை பின்தொடரும். அதற்கு கைகள் இருக்கிறது, என்னை தாங்கி பிடித்து கொள்ளும். இந்த வார்த்தை 30, 60, 100 ஆண்டவர் உயிர் கொடுத்து செய்து கொண்டிருக்கிறார். பல சாட்சிகள் எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு வேத புஸ்தகத்தை ஒரு இடத்துல 3 செகண்டுக்கு இந்திய தேசத்திலே நாங்கள் கிட்டத்தட்ட 5 வேத புஸ்தகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் 3 வேத புஸ்தகங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த வேத புஸ்தகங்கள் ஆண்டவர் விதைக்கக்கூடியதை செய்திருக்கிறார். சஞ்சு சாமுவேல், இந்த சஞ்சு சாமுவேல் அவன் மீது ஒரு பொய் வழக்கு போடப்படுகிறது. இந்த பொய் வழக்கு எப்படி வழக்கு என்று சொன்னால், நார்காட்டிக்ஸ் ட்ரக்ஸ், போதைப் பொருளிலே அவன் மீது ஒரு வழக்கு தாக்கல் செய்து பொய்யாக இந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறான். அவன் போதைப் பொருளுக்கு உண்மையிலே அடிமையானவன். ஆனால் இந்த வழக்கு பொய் வழக்காக அவன் மீது போடப்படுகிறது. சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, சிறைச்சாலைகளில் எல்லா இடங்களிலும் இந்த வேத புஸ்தகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த இடத்திலே கொடுக்கக்கூடிய இந்த வேத புஸ்தகத்திலே உள்ளே இருக்கும் பொழுது அவனுக்கு 2 வகையான பிரச்சனை. ஒன்று, பொய் வழக்கில் 26 ஆண்டுகள் சிறை தண்டனை. மற்றொரு பெரியது பிளட் கேன்சர். அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இந்த உள்ள இருக்கக்கூடிய வேறு வழியே இல்லாமல் நாங்கள் கொடுத்த எங்களுடைய வேத புத்தகத்தை எடுத்து படிக்கின்ற பொழுது ஓசியா 6:1 அவன் கண்களிலே பிடிக்கிறது. கர்த்தரிடத்திலே திரும்புவோம் வாருங்கள். அவர் நம்மை பீறினார், அவர் நம்மை குணப்படுத்துவார். அவர் நம்மை அடித்தார், நம் காயங்களை கட்டுவார். இந்த வார்த்தைகளை கேட்கிறப்பயே அவனுடைய இதயத்திலே ஒரு மாற்றம். தொடர்ந்து இந்த வேத புத்தகங்களை படித்து கொண்டிருக்கிறார். உம்முடைய தழும்புகளாலே குணமானோம் என்று ஏசாயா 53:5, இப்பலவீனங்களையும் நோய்களையும் சுமந்த தேவன் என்று மத்தேயு 8:17, 1 பேதுரு 2:24 இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாவற்றையும் அவன் படித்து கொண்டு, வியாதியை உன்னிலிருந்து நீக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தைகள் அவன் படிச்சிட்டு இருக்கிறப்பயே ஆண்டவர் அங்கே உள்ளே இருக்கும் பொழுதே அவனுடைய பிளட் கேன்சரை குணமாக்கினார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஆண்டவரை நம்பி வரக்கூடிய பிள்ளைகள், வேதத்தை நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர் விடுதலையை செய்வார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். இந்த வார்த்தை ஆண்டவர் கிருபையால ஒரு பெரிய மிராக்களை ஆண்டவர் செய்தார். சில நாட்களிலே சென்டென்ஸ் வாஸ் மாடிஃபைட், ஆல்ரெடி அண்டர்கான் பீரியட் இஸ் ட்ரீட்டட், ரிலீஸ்ட் என்று அங்கே அவனை இருந்த காலத்தை வைத்து அவனை விடுதலை செய்யப்பட்டது. அல்லேலூயா. அவன் வேத புஸ்தகத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன், உண்மையும் அவர் எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளை பொய்யாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளிலே இருந்து விடுவிக்கக்கூடியவர். அற்புதமாய் அவர் வெளியே சபைக்கு ஒழுங்காக சென்று அங்கே ஞானஸ்தானம் எடுத்து இன்று 120 பேர் கொண்ட ஒரு சபைக்கு ஆண்டவர் அவரை ஒரு போதகராக தேவன் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, கருக்குள்ள பட்டயமாக தேவன் வைத்திருக்கிறார். ஞானசேகரன், கரூர் ஞானசேகரன், இவன் யாருன்னு சொன்னா ஆயுள் தண்டனை கைதி. கரூரிலே 2 ஆயுள் தண்டனை கைது அவனுக்கு தண்டனை தரப்பட்டது. நீதிமன்றத்திலே இந்த வழக்கு மதுரையிலே வந்த பொழுது இலவச சட்ட உதவி ஆணையத்தின் மூலம் நான் அந்த வழக்கிலே ஆஜராகக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் எனக்கு கொடுத்தார்.
அப்போ அவன் குடும்பத்தார் வந்த பொழுது இந்த புத்தகத்தை கொடுத்து அவனிடம் கொடுத்து பின்னால் பாவ அறிக்கையை எடுத்து சொல்லும்படியும் ஜெப குறிப்புகளையும் கொடுத்து கையிலே அனுப்பி வைத்தோம். ஆண்டவர் அற்புதமாக சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகள் இப்போ ஃபோனில் பேச முடியும். அவங்க இருந்து அவன் ஃபோனில் அடிக்கடி பேசுவான். எனக்கு ஒரு சொல்லும் பொழுதே, ஐயா நான் என்னுடைய குற்றத்தை எல்லாம் அறிக்கையிட்டேன், நான் ஆண்டவருக்காக நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னான். கடுமையான ஒரு நீதிபதி முன்பு வரும் பொழுது ஆண்டவர் அவனுக்காக யுத்தம் செய்து அவனை விடுதலை செய்தார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு இருந்து யாரெல்லாம் அவரை நம்பி முழுமையாக அறிக்கையிடுகிறார்களோ, இன்னைக்கு கரூரில் அவன் ஒரு சபையிலே கூட்டக்கூடிய வேலையை செய்து அந்த சபைக்காக தன்னுடைய குடும்பத்தை அர்ப்பணித்திருக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, கருக்குள்ள பட்டயமாக வைத்திருக்கிறார். ஜேக்கப் இவர் ஒரு நம்ம நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு என்எஸ்எஸ்னுடைய பெரிய கோஆர்டினேட்டர். அங்கே இருந்து இவரை வெள்ளூருக்கு மாற்றம் பண்ணுகிறார்கள். வெள்ளூருக்கு வரும் பொழுது அவர் உடல் முழுவதும் நோய், ஸ்கின் டிசீஸில் அவர் பக்கத்தில் யாருமே போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அழுகிய நிலையில் இருக்கக்கூடியவர். அவர் இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி வர்றப்ப அங்கேயே சொல்லிட்டான், அவர் ரொம்ப பாவம், ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு சொல்லி. அவர் வெள்ளூரில் ஜாயின் பண்ண உடனே கிடியன்ஸ்லேருந்து நம்ம அன்பு சகோதரர்கள் போய் அந்த நியூ டெஸ்டமெண்ட்டை ஹிந்தியிலே கொடுக்கிறார்கள். அதை வாங்கி அவர் படிக்க வைத்து கொண்டு அவருக்கு சும்மா அப்படியே ஜஸ்ட் பார்க்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் அவர் எப்போ அந்த வார்த்தைகளை படித்து உள்ளே போகும் பொழுதே அவர் உடம்பில் இருக்கக்கூடிய அழுகிய நிலை மாறி ஒரு நார்மல் ஸ்கின்னை தேவன் அவருக்கு கொடுத்தார். அல்லேலூயா. கொடுத்ததுக்கு பிறகு அவர் ஆச்சரியமாக கேட்டார். அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து, எப்படி இது எனக்கு கிடைத்தது என்று சொல்லும் பொழுது, இந்த வேத புஸ்தகம் உங்களை குணப்படுத்தியது என்று அவர்கள் சாட்சி சொன்னார்கள். அன்றைக்கி அவர் நார்த் இந்தியாவுக்கு பழையபடியும் போகும் பொழுது அவர் ஜீப் நிறைய எல்லா நியூ டெஸ்டமெண்ட்டையும் கையில் வச்சுட்டு அவர் போகும் பொழுதே சொல்வார், இந்த புத்தகம் என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்கள், என்ன விதமான நோயினாலும் சொல்லுங்கள், இந்த நோய் குணப்படுத்தக்கூடிய மருந்து என்னிடம் இருக்கிறது, அதுதான் இந்த வேத புஸ்தகம் என்று அவர் எல்லா இடங்களையும் இப்போ சொல்லி வரக்கூடியதை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா விஐபிஸ் இந்த வருடத்தில் ஜான்வரியில் மட்டும் கிட்டத்தட்ட பல நீதியரசர்களுக்கு அவர்கள் பேர் போட்ட வேத புத்தகங்களை கொடுப்பதற்கு எங்களுக்கு ஆண்டவர் ஸ்லாக்கியம் செய்தார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு, தமிழக முதலமைச்சர் அவங்களுக்கு நம்முடைய வேத புத்தகம் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு MK ஸ்டாலின் என்ற அந்த வேத புத்தகத்தை அவரிடம் கொடுக்கப்பட்டது. நம்முடைய பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவிற்கு கொடுக்க முடிந்தது. சபை செல்ல முடியாத இடங்களிலே ஆண்டவர் போகக்கூடிய ஒரு கருவியாய் ஆண்டவர் இந்த கிடியன் மினிஸ்ட்ரியை தேவன் வைத்திருப்பதற்காக கோடி நன்றியை காணிக்கையாக்குகிறோம். 109 மொழிகளிலே இன்று வேத புத்தகங்கள் அச்சடித்து கொடுக்கப்படுகிறது. இந்திய தேசத்திலே 25 மொழிகளிலே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுத்து கொடுக்கிறார். இன்னைக்கு நாங்கள் கேட்பதெல்லாம் சபையிலே நாங்கள் கல்லூரி, பள்ளிகள், சிறைச்சாலை எல்லாரும் ரிட்டையர்டு ஜட்ஜஸ், டாக்டர்ஸ், ப்ரொஃபஸர், அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புள் எல்லாரும் பகுதி நேரமாக எல்லா கல்லூரிகள், பள்ளிகள், சிறைச்சாலை, மருத்துவமனை, மோட்டலில் இதை நாங்கள் கொடுக்கும் பொழுது எங்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்யும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவது, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஸ்லாக்கியம், கடந்த வருடத்திலே 12 crores வேத புஸ்தகங்கள் அச்சடிக்க நாங்களும் எங்களுடைய பணமும் மற்ற எல்லாவற்றையும் வைத்து ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம் கொடுத்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றியினை காணிக்கையாக்குகிறோம். ஒரு வேத புத்தகத்தை 10 பேர் படிக்கிறார்கள். நாம் பரலோகத்திலே ஒரு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க தேவன் நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். மூன்றாவது, எங்களுடைய போதவருடைய அனுமதியோடு இங்கே நாம் சபையிலே இருக்கக்கூடியவர்கள் பார்ட் டைமில் என்று இதில் இருந்து ஊழியம் செய்ய முடியும். இதற்கு என்று ஒரு சபை கிடையாது. எங்களுக்கு எந்த விதமான இது இல்லாமல் நாங்கள் இந்த வேத புஸ்தகம் அச்சடிப்பதை மட்டுமே குறிக்கோளாக தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தர் நாமம் மைமைப்படுவதாக. இன்றைய நாளிலே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வார்த்தை, நம்முடைய ஜீவ வார்த்தை, வேத புஸ்தகங்கள் எப்படி அது மாறாத சட்டம் என்பதை நாம் பார்க்கிறோம்.
how I love your law, it's by day meditation. உமது வேதத்திலே நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், அது எனக்கு நாள் முழுவதும் தியானம். சங்கீதம் 119:97 நாம் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் நம் பிள்ளைகளுக்கு இன்றைய இந்த வருடத்திலே 2வது மாதத்தில் முதல் நாளிலே வாரத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பதற்காக கோடி நன்றியினை காணிக்கையாக்குகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், the law of the country will change, but divine law will not change. சட்டங்கள் 1000 சட்டங்கள் இந்திய தேசத்திலே மாறிக்கொண்டிருக்கும். 1856 போடப்பட்ட சட்டம் சமீபத்திலே மாறப்பட்டது. ஜல்லிக்கட்டு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனால் எப்பொழுதும் மாறாத சட்டம் உலகத்திலே இருக்கிறது என்று சொன்னால் வேத புஸ்தகங்கள். ஹல்லேலூயா. இந்த புஸ்தகத்தை அவ்வளவு தாவீது சொல்லுகின்றான், எவ்வளவு அற்புதமாக இந்த வார்த்தை எவ்வளவு அற்புதம் என்பதை அவன் வீண் சிந்தனைகளை வெறுத்து உமது வேதத்திலே நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். சங்கீதம் 113 அவன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். இந்த வார்த்தை எப்பொழுதும் மாறாத ஒரு சட்டத்தை தேவன் நம் பிள்ளைகளுக்கு கொடுத்திருப்பதற்காக கோடி நன்றி. இங்கே பெரிய காரியங்களை யோசுவா எவ்வளவோ பெரிய காரியங்களை செய்தவன். அவனுடைய தலைவனாக இருந்த மோசேயின் தலைமையிலே அவன் பணிகளை தொடர்ந்தவன். ஆனால் மோசே கானான் தேசத்திற்குள்ளே போக முடியவில்லை. ஆனால் யோசுவா அங்கே போக முடிந்தது. காரணம் ஒன்றுதான், பல பயிற்சிகளை அவன் மோசேயிடமிருந்து கற்றுக்கொண்டான். ஆனால் மிகப்பெரிய பயிற்சியினை வேத புத்தகத்திலே இருந்து தெரிந்து கொண்டான். யோசுவா 1:8 அங்கே நாம் பார்க்கிறோம், இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகள் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக, அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். இதை அவன் தன்னுடைய கரத்திலே வைத்து கொண்டான். நம்மளுக்கு தெரியும், சங்கீதத்தில் கர்த்தருடைய வேதம் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இதை முதல்ல ஆரம்பித்த ஆண்டவர் இங்கே யோசுவாவுக்கு கொடுத்த இந்த விசேஷித்த தாளந்துகளை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு இங்கிலாந்தில் எவ்வளவோ காரியங்கள், பைபிள் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ட்ரூ ஸ்காலர்ஷிப் என்று சொல்லுகிறார்கள். வேத புத்தகம் மிகப்பெரிய ஒரு களஞ்சியமாக பார்க்கப்படுகிறது. காரணம், இந்த வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய பாக்கியம் கொடுத்திருக்காருன்னா, இன்னைக்கு பெரிய டிக்ஷனரி, ஆங்கில டிக்ஷனரியில் 6 லட்சம் வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு தினத்தில் ஆண்டவர் கிருபையால் வெறும் 6000 வார்த்தைகள் இந்த வேத புத்தகத்திலே இருக்கிறது. அந்த அத்தனை லட்சம் வார்த்தைகளை இது வெற்றி பெற்று விடுகிறது. இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய ஞானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இன்னைக்கு ஆண்ட்ரூ உமக் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அமெரிக்காவினுடைய ஐக்கிய நாடுகள் சபையில் அவர் யூஎன் செக்ரட்டரியாக இருந்த அவர், அங்கே அவரை ஒரு பெரிய விளாகத்தில் அவரை அழைத்து பேச கூப்பிட்டார்கள். கூப்பிட்ட பொழுது அவர் சொன்னார், மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ், நீங்கள் $10 கொடுத்து இந்த வேத புஸ்தகத்தை வாங்கினீங்கன்னா $100 1 மணி நேரத்துக்கு மனநோயில் டாக்டர்கிட்ட இருந்து நீங்கள் போகாமல் தப்பிச்சுக்கலாம். இதுதான் என்னுடைய அட்வைஸ் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்லுவது நமக்கு அதுதான். கர்த்தருடைய இந்த வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, கருக்குள்ள பட்டயமாக வைத்திருக்கிறார். அதனால தான் அவன் தாவீதுக்கு இந்த பாடல் அவன் எழுதுறப்ப சவுல் ஒரு பக்கம் துரத்தி கொண்டு இருக்கிறான், காடு மலைகளிலே ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்திலே அவன் சொல்லுகிறான், உமது வேதத்திலே நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், அது எனக்கு நாள் முழுவதும் தியானம் என்று. 3 ஆசீர்வாதங்களை இன்றைய தினத்திலே நாம் பார்க்கிறோம். முதல் ஆசீர்வாதம், சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய வியூகத்தை தேவன் இந்த வேத புத்தகத்தின் மூலமாக தருகிறார். சங்கீதம் 119:98 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு பல நேரங்களில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருப்போம். யோசேபாத்தை இந்த நேரத்திலே நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமத்திலே 12வது வசனம் 20 பார்க்கிறோம்,
அவனை சுற்றிலும் 3 நாட்டு படைகள் சூழ்ந்திருக்கின்றன. 3 நாட்டு படைகள் இருக்கிறப்ப அவன் செஞ்ச ஒரே ஒரு காரியம், பயப்படாம எல்லாரையும் வர சொல்லி உபவாசம் இருக்க சொல்லி அவன் சொன்னது, ஆண்டவரே, என்னுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உங்களுடைய ஒரே ஒரு சோர்ஸ், ஒரே ஒரு எனர்ஜி, எனக்கு அது மட்டும்தான். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன், என் தேவன் சொல்லி அவர் செய்த அற்புதங்களை சொல்லி வேதத்தை படித்து அவன் அங்கே ஆண்டவருக்காக துதியை எடுக்கும் பொழுது தேவன் பல அற்புதங்களை செய்கிறார். அவன் ஆண்டவர் அவனுக்காக ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி எந்த இடத்துல வருவாங்க, நீ எப்படி இருக்கணும் எல்லாம் சொல்லி 3 நாட்டு படைகள் இருக்கிறப்ப மியூசிக் ட்ரூப்பை நடுவில் நிறுத்தி அவன் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இது ஒன்றை மட்டும் ரிப்பீட்டடாக சொல்லுவான். எப்படி பார்வோனிலிருந்து அவன் மன்னனையும் குதிரை படைகளையும் அவர்கள் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய வாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் எப்படி யாத்திராம் 14 மிகப்பெரிய வெற்றியை செஞ்சாரோ, அந்த 3 நாட்டு படைகள் தங்களுக்குள்ளேயே கத்தி எடுத்து அடித்து இறந்துட்டாங்க. ஒரு சின்ன சேதம் கூட இல்லாமல் தேவன் காப்பாற்றினார். சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய வியூகம் அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ், அவருடைய கற்பனைகளை ஒரு மனிதன் கை கொண்டால் எவ்வளவு பெரிய எதிரிகள் வந்தாலும் சரி, அவன் என்ன தொடுகிறான், அவருடைய கண்மணியை தொடுகிறான். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு மூடி கூட கீழே விழ முடியாது. எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய தேவன் அவர் பார்த்து கொள்கிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவர்கள் கூப்பிடுதலுக்கு அவர் செவி திறந்திருக்கிறது. துன்மார்க்கனை முழுவதும் அவர்கள் உயிரோடு இல்லாத அளவிற்கு அற்றுப்போக பண்ணக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்கினி ஜுவாலைகளுக்கும் ராஜாவின் கைகளுக்கும் நம்மை நீக்கலாக்கி விடுவிக்கிறவராயிருக்கிறார். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தூதனை அனுப்பி அதன் வாயை கட்டி போட்டு அற்புதம் செய்யக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை வேத புத்தகத்திலே படிப்பதிலே முதல் ஆசீர்வாதம், சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய வியூகத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். 2வது ஆசீர்வாதம் சங்கீதம், அதாவது முதல்ல நாம் அவரது வசனத்தை நேசித்து தியானிக்க வேண்டும். இதுதான் முதலிலே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். We must love his word and meditate. 2வது நாம் பார்க்கிறோம் சங்கீதம் 119 98 முடிந்து 99வது வசனத்தில், உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாவற்றிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். டெஸ்டிமனிஸ், எங்கள் வழக்கறிஞர்கள் அத்தனை பேர் சொல்லக்கூடியது கோர்ட்டில், சட்டம் என்று சொன்னாலே வேத புஸ்தகம் தான் ஆல்வேஸ். அதில் கமாண்ட்மெண்ட்ஸ், இங்கே டெஸ்டிமனிஸ், ப்ரெசப்ட்ஸ், இது 3மே இன்றைக்கி அந்த சட்டத்தில் இன்று வரை இருந்து வருகிறது. இதைத்தான் அங்கே தாவீது ஆண்டவர் அவனுக்கு மூலமாக சொல்ல வைத்திருக்கிறார். இதை நாம் தியானித்தாலே நமக்கு சொல்லி கொடுத்த போதித்தவர்களில் எல்லாம் அறிவுள்ளவனாய் தேவன் நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். சாலமோனுக்கு கொடுத்த விசேஷித்த ஞானம், டிசர்னிங் ஸ்பிரிட், போதித்தவர்களை காட்டிலும் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய விசேஷித்த ஞானம் சொன்னால், இயேசு கிறிஸ்து 12 வயதில் காணாம போயிடுறார். அங்கே ஒரு தேவாலயத்தில் போய் அவங்க அம்மா தேடிகிட்டே போவாங்க. இவர் தேவாலயத்தில் உள்ளே உட்கார்ந்துருப்பார். அங்கே இருக்கிறப்ப இவர் பார்க்கக்கூடிய அந்த இடத்துல ஆசிரியரிடம் கேட்டதும் அவங்க இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பார்த்து அங்கே மிகப்பெரிய ஆச்சரியம் அடைகிறார். லூக்கா 2 நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் 46, 47 வசனங்களிலே ஆண்டவர் இவருடைய மிகப்பெரிய திறமைகளை குழந்தையாக இருக்கும் பொழுதே ஆண்டவர் எவ்வளவு அவருக்கு ஒரு அறிவு கூர்மையை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று நமக்கு ஆண்டவர் சொல்லுவதெல்லாம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். என்னைக்கு சபைக்காக நாம் வேலை செய்கிறோமோ, வேதத்தை முதலாவதாக எடுத்து படிக்கிறோமோ, ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. நான் பல சாட்சிகள் சொல்ல முடியும். ஒரு பெரிய வழக்கில்
மோகன்சி அவங்களுக்கு பல்வேறு வழக்குகளில் ஆண்டவர் செய்யும் பொழுது 37 வழக்குகளில் ஒரு நாள் கூட சிறைச்சாலைக்கே போகாமல், நீதிமன்றத்துக்கே போகாமல் ஜெபத்தின் மூலமாக தேவன் வெற்றியை பெற வைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதத்தின் தேவன். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக மிகப்பெரிய சாட்சியை தரக்கூடிய தேவன். முதலிலே சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய வியூகத்தை தருகிறார். இரண்டாவது, முதியோர்களை காட்டிலும் விசேஷித்த தாளந்துகளை கொடுக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் 99 வசனத்திலே, அங்கே சங்கீதம் 119:100 உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு முதல்ல ஆசிரியர்களை காட்டிலும் விசேஷித்த ஞானம். இது பெரிய பெரிய எத்தனையோ 40 வருடம் 50 வருட அனுபவத்தை காட்டிலும் இந்த வேத புத்தகத்தை நாம் படிக்கின்ற பொழுது விசேஷித்த ஞானத்தை தேவன் நம் பிள்ளைகளுக்கு தருகிறார். அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தான், ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், திட நம்பிக்கையை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும். ஒரே வார்த்தை தான், த ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம் என்பதை தேவன் நம் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். எவ்வளவு சத்துருக்கள் வந்தாலும் சரி, ஆண்டவரே அவர் நமக்காக யுத்தம் செய்யக்கூடியவர், நம்மோடு இருக்கிறார். நமக்காக ஆசிரியர்களை காட்டிலும் விசேஷித்த தாளந்துகளை தரக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். முதியோர்களை காட்டிலும் விசேஷித்த ஞானத்தை தேவன் தருகிறார். சாலமோனுடைய மகன் ரெகெபெயாம், அவன் ஆட்சியில் இருக்கிறப்ப அங்கே 2 பேர் வகையாள்கிட்ட போய் கேட்பான். பெரியவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்பான், நீ செய்ய வேண்டாம்ப்பா, அவங்களுக்கு மக்களை துன்புறுத்தாத, அவங்கெல்லாம் ரொம்ப பரிதாபமாக இருக்காங்கன்னு சொல்லுவான். அப்படியே இளைஞர்கள்ட்ட போய் கேட்பான். இளைஞர்கள் என்ன சொல்லுவான், நீ நல்லா அதை விட அதிகமான தண்டனை கொடுன்னு சொல்லி. இவன் பெரியவர்களுடைய முதியோருடைய ஆலோசனையை கேட்காம சில தவறுகளை செய்வான். ஆனால் சாலமோன் விசேஷித்த ஞானத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கும் பொழுது, டிசர்னிங் ஸ்பிரிட்டில் ஒரு குழந்தையை எடுத்துகிட்டு அவங்க ஒரு 2 தாய் ஒரு குழந்தைக்கு கேட்குறப்ப சரிபாதியாக வெட்டி கொடுன்னு சொல்லப்ப அந்த தாய் எப்படிப்பட்டவள் என்பதை அந்த இடத்திலே அந்த ஞானத்தை தேவன் கொடுத்தார். இதே மாதிரி ஒரு வழக்கு நீதிமன்றத்திலே என்னிடம் வந்தது. ஒரு குழந்தைக்கு 3 தாய். அதை டிசைட் பண்ணக்கூடியதை நீதிமன்றம் எங்களிடம் ஒப்படைத்தார்கள். அப்போ இந்த வசனத்தை தியானித்து முழங்கால் போட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த டிசர்னிங் ஸ்பிரிட்டை எனக்கு ஐ நீட் ஃபார் டிசர்னிங் ஸ்பிரிட் என்று அங்கே எல்லா வகையிலும் தர வேண்டும் என்று கேட்டோம். ஆண்டவர் அந்த இடத்துல சமரச தீர்வு மையத்தில் நீதிமன்றத்தில் நம்ம அங்கே பொறுப்பில் இருக்கக்கூடியதுனால் அனுப்பி வைத்தார்கள். அப்போ அந்த அங்கே முதல்ல டிஎன்ஏ டெஸ்ட் நீதிமன்றத்தில் இருந்து ரெஃபர் பண்ணி, யார் ரியல் ஃபாதர், பயாலாஜிக்கல் மதர் யார், இந்த அம்மா யாருங்கிறத டிசைட் பண்ண முடிச்சு. அதை வித்த அம்மாவிடம் அதற்கு அடுத்து நம்ம டிசைட் பண்ண முடிச்சு. 2வது, இந்த குழந்தை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தீர்மானித்த பொழுது, வளர்த்ததையா தாயிட்டியா அல்லது பிறந்த அம்மாட்டியா குழந்தை இது பண்ணதான்னு சொல்லப்ப அந்த இடத்திலே ஆண்டவர் தெளிவாக சொன்னார், அந்த தாய் உண்மையான ஃபாதர் மதருக்கு ஒப்படைக்க வேண்டாம் என்று சொன்னார். காரணம், அவர்கள் இது மாதிரி பல குழந்தைகளை விற்கக்கூடிய தொழிலாக செய்யக்கூடியவர்கள் என்பதை ஆண்டவர் அந்த இடத்துல வெளிப்படுத்தினார். அவங்களும் சொல்லி, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் இந்த இடத்த விட்டே போயிடுறோம், எங்களை கேஸ் மட்டும் போடாதீர்கள் என்று சொல்லி போய்விட்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, கருக்குள்ள பட்டயமாக தேவன் வைத்திருக்கிறார். கடைசியாக ஒன்றை பார்க்கிறோம். நமக்கு தேன் மிக சுவையான ஒன்று. அந்த தேனை காட்டிலும் உமது வார்த்தைகள் மிக மிக உயர்ந்தது என்று சங்கீதம் 119:103 அவன் சொல்லியிருக்கின்றான். அங்கே உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது என்று சொல்லுகின்றான். இங்கே நாம் பார்க்கிறோம், பொன்னிலும் பசும் பொன்னிலும் உமது கற்பனைகளில் நான் பிரியப்படுகிறேன். உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, இடரல் இல்லை. இன்னைக்கு ஹனி எவ்வளவோ விதமான 5000 வருடத்தில் இருக்கக்கூடிய பிரமிடுகள், ஒலிம்பிக்கில் அந்த காலத்தில் ஓடக்கூடியவங்களுக்கு தேன் மிகப்பெரிய தலை சிறந்ததாக இருந்தது. அதை காட்டிலும் வல்லமை படைத்தது, மிக உலகத்திலே தலை சிறந்தது இந்த வேத புத்தகம் என்பதை அவன் எடுத்து சொன்னான். பைபிள் இஸ் மை பெஸ்ட் கம்பேனியன் என்று அன்னை தெரசா என்னுடைய சிறந்த தோழி என்று சொன்னார்கள்.
உலகத்திற்கு தேவன் கொடுத்த சிறந்த காதல் கடிதம் இந்த வேத புத்தகம் என்று சாது சுந்தர் சிங் சொன்னார். இங்கே ஹென்றி மேத்யூ என்பவர் சொன்னார், உலகத்திற்கு தேவன் அனுப்பிய கடிதம் தான் இந்த வேத புஸ்தகம். பிரார்த்தனை என்பது நாம் அவருக்கு எழுதிய கடிதம் என்று அவன் சொன்னான். ஆண்டவர் நம் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஸ்லாக்கியம் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் யோபு சொல்லுகின்றான், அவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலே 23:12 சொல்லுகின்றான், அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவரின் வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். எவ்வளவு அந்த உணவை காட்டிலும் அந்த வார்த்தை மிக பெரியதாக இருக்கிறது. எல்லா நேரத்துக்கும் நமக்கு ஒரு கைடன்ஸ், வழிகாட்டி, என் கால்களுக்கு தீபமும் பாதைகளுக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் இன்னைக்கு எல்லாம் ஆண்டவருடைய அருளால் கொடுக்கப்பட்டவைகள். வேதமே விளக்கு என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே எரேமியா தீர்க்கதரிசி 15:16 சொல்லுகின்றான், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. இன்னைக்கு எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வழிகாட்டியாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் சரி, இன்னைக்கு நமக்கு காலையில் எந்திரிச்சு அன்றன்றுள்ள அப்பத்தை எனக்கு தாரும் சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறப்ப அது வெறும் உணவுக்காக இல்லை, ஸ்பிரிச்சுவலி, எமோஷனலி, ஃபிசிக்கலி. அது உணவிற்காக இல்லை, நாம் எடுக்கக்கூடிய முடிவை நாம் வழிகாட்டியாக நம்மை வாழ்க்கையிலே நெறிப்படுத்துவதற்காக ஆலோசனையை தரக்கூடியதாக வைத்திருக்கிறார். அதனால தான் சொல்கிறான், அங்கே ஏசையாவிலே சொல்லக்கூடியதிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு ஆலோசனையாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஏற்ற வேளையிலே பொன் தட்டிலே வைக்கக்கூடிய ஒரு பழங்களாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நாம் உமது வேதத்திலே நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், அது எனக்கு நாள் முழுவதும் தியானம் என்று சொன்ன அந்த சங்கீதக்காரன், அவன் சொன்ன 3 ஆசீர்வாதங்களை தேவன் நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ஒன்று, வேதத்தை கைக்கொள்கின்ற பொழுது சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய வியூகம். அதை நாம் பின்பற்றும் பொழுது ஆண்டவர் நமக்கு முதியோர்களை காட்டிலும் விசேஷித்த ஞானம். அதை நாம் எல்லாமே சாட்சியாய் படிக்கின்ற போது அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை காட்டிலும் விசேஷித்த ஞானம் ஆண்டவர் நம் பிள்ளைகளுக்கு அற்புதமாய் வழங்க இருக்கிறார். கர்த்தர் நாமம் மைமைப்படுவதா. ஜெபம் பண்ண கடவோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஒரு புதிய மாதத்தை காணும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தமைக்காகவும், ஆண்டவரே இந்த முதல் ஞாயிறு வழிபாட்டிலே உம்முடைய திருப்பந்திலே பங்கேற்கும் கிருபை நீர் தந்தமைக்காக நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, திருப்பந்திலே பங்கேற்று கடந்து சென்ற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் தேவன் தாமே பேர் பேராய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, உம்முடைய திருப்பந்தில் நாங்கள் பங்கேற்கும் பொழுது நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படியாக நீர் எங்களுக்குள்ளும் நாங்கள் உமக்குள்ளும் நிலைத்திருந்து உமக்காக மிகுந்த கனிகளையும் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற அனுபவத்தையும் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே கடந்து வந்த கிதியோன் சங்கத்தினருக்காய் நன்றி செலுத்துகிறோம். அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியத்தை ஆண்டவரே இன்றைக்கு உலக அளவிலும் ஆண்டவரே எழுந்து பிரகாசிக்க செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டுகள் தோறும் ஆண்டவரே விநியோகிக்கப்படுகிற திருமறைகளுக்காகவும் ஆண்டவரே அந்த திருமறையின் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட நல்ல நற்காரியங்களாகிய சாட்சிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு கூட நாங்கள் கேட்ட ஒவ்வொரு சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, நீர் அவர்களை குணப்படுத்துகிறீர், நீர் அவர்களை காய கட்டுகிறீர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிற வண்ணமாய் ஆண்டவரே, எத்தனையோ மக்களுக்கு ஆண்டவரே தேவரீர் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் அருளி செய்த நித்திய வாழ்வுக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த கனமான ஊழியத்தை செய்கிற இவர்களையும் இவர்களை தாங்குகிற எங்களை போன்ற அகில உலக திருச்சபையையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி இன்னுமாய் உம்முடைய கனமான ஊழியத்தை நாங்கள் இணைந்து செய்ய நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற மக்களுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம். அப்பா, கடந்த நாட்களிலே அறுவை சிகிச்சை மேற்கொண்டு இன்றைக்கு நல்ல சுகத்தோடு பலத்தோடு எங்கள் மத்தியிலே வந்திருக்கிற அருமையான திருமதி கௌஷி மோகன் அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அம்மாவை பலப்படுத்துவீராக. மனுஷாவுடைய தாயாருக்காய் செபிக்கிறோம். என் ஆண்டவர் கொடுத்து வருகிற நல்ல சுகமன ஜீவனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆயுசு நாட்களை
பெருகச் செய்வேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக தேவரீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, அருமையான சகோதரர் எசேக்கியேல் அவருடைய மாமனாருக்காக நாங்கள் விசேஷமாய் செபிக்கிறோம். ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற அவருக்கு என் ஆண்டவர் தாமே நல்ல சுகத்தையும் பலத்தையும் அருளி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, கடந்து வந்த நாட்களில் அப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே பலவீனத்தின் பள்ளத்தாக்கிலே கடந்து சென்ற போதிலும் கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி குணப்படுத்தி இன்றைக்கு ஆலயத்திற்கு அழைத்து வந்து எங்களோடு கூட தேவனை ஆராதிக்கும் கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வீடுகளிலும் ஆஸ்பத்திரியிலும் பலவீனமாயிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் என் ஆண்டவர் தாமே பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். குறிப்பாக இந்த மாதத்திலே பிராக்டிகல்ஸ் எக்ஸாமுக்காக ஆயத்தமாகிற பிள்ளைகளுக்காக பார்த்து வருகிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே 10th 11th 12th படிக்கிற பிள்ளைகளுக்காக எங்கள் திருச்சபை எடுத்துக்கொள்கிற விசேஷித்த சிறப்பு முயற்சியை ஆசீர்வித்து அதில் பங்கேற்கிற பிள்ளைகள் பயத்துக்கு தங்களை நீங்களாக்கி ரசித்து கொண்டு தேர்வை ஆண்டவரே சமாதானத்தோடு எதிர்கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே நன்றி காணிக்கைகளை படைக்க அந்த பிள்ளைகளுக்கு அருள் தரும்படியாய் செபிக்கிறோம். இதற்காக நாங்கள் திட்டமிட்டிருக்கிற காரியங்கள் அந்த நாட்களிலே எங்கள் மத்தியிலே கடந்து வர இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, அந்த கூடுகையின் மூலமாய் தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட கிருபை தாரும். இப்படியாய் ஆண்டுதோறும் ஜேம்சி ஊழியங்கள் மூலமாக வெற்றியுண்டு தோல்வி இல்லை என்கிற இந்த அருமையான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உடைய வல்ல கரத்திற்குள் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு கூட தங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இருதயத்தையும் கண்களையும் கரங்களையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். அப்பா, ஆம் சுவாமி, நீர் எங்கள் இருதயத்தை பார்க்கிற தேவன், ஆட்டுக்குட்டியானவர் எங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன், நீர் எங்களை கரம் பிடித்து கண்மலையின் மேல் நிறுத்துகிற தேவன் சுவாமி. ஆண்டவரே, அப்படிப்பட்ட அனுபவத்தோடு யாரேனும் இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்த்து ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் என் தேவன் அவர்களை பலப்படுத்தி சகாயம் செய்வீராக. அயல் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, அயல் மாநிலங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, வெளியூர்களில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாய் செபிக்கிறோம். அப்பா, குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் அவர்களை தனிமையிலே பலப்படுத்தி வாழ்வின் தேவைகளை சந்திப்பீராக. திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், பிரசவத்திற்காய் காத்திருக்கிற சகோதரிகள், ஆண்டவரே இன்னும் நற்காரியங்களுக்காக பணிகளுக்காக பணிமாறுதலுக்காக பணி உயர்வுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் தாமே நீர் வாயினால் சொன்னதை கரத்தினால் அவருடைய வாழ்விலை நிறைவேற்றி உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க அருள் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு விசை எங்களை தாழ்த்துகிறோம். அப்பா, வந்த வண்ணமாய் அல்ல சுவாமி, வந்த வண்ணமாய் அல்லப்பா, தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நாங்கள் கடந்து செல்ல கிருபை தாரும். கிதியோன் சங்கத்தின் சார்பாக வந்திருக்கிற குழுவினரையும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அடியானையும் இன்னுமாய் பலப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வழிநடத்தும்படியாய் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம். ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். எல்லா பத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கிடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவது.